மாதிரியா இருக்குது. வெளிநாடு சென்று சுற்றுலா பயணம் தண்ணி ஆக வரலை கோட்டை ஓட்டே கோயாடும். சரி திருமுகத்தை திருப்பி காட்டு ஒரு முத்தம் ஒண்ணு கொடுறான். ஆமாடா திரும்பி பார்த்து முத்தம் ஒண்ணு கொண்டு அண்ணனுக்கு கொடுத்தாங்க. அவன் என்ன தம்பி தம்பின்னு கூப்பிட்டான். என் பேர் ஊர்ல சின்ன தம்பி. தம்பி தம்பின்னு கூப்பிடுவேன். எங்க அண்ணன் தான் போய் இறங்கி எழுப்புற அதுக்கு நான் ஓடியாடுறேன். உங்க தம்பி தானே பாத்தியாடா உங்க ரெண்டு பேரும் யார் சாதாரண ஆளா? யாரு உங்க ரெண்டு பேரும்? யாரு யாரு? அண்ணாந்த ஓம்பிகள். அண்ணாந்த அண்ணா எங்க சென்று வந்து மிருதங்க வச்சுக்கிறான். அவர் அண்ணா நான் கார்த்தி நீ நேரு அண்ணா அண்ணா எதுவுமே இல்லாமல் என்று என்னை அழைத்த காரணம் அழைத்த விவரம் பார்த்தீங்களா? அந்த புறத்திலே இருந்த இளம் சிங்கம் இந்த சபைக்கு வர வேண்டும் என்று ஆட்களை ஏவி என்னை அழைத்ததின் காரணம் என்ன அண்ணா? உன்னுடைய கேள்வி உண்மைதான். அண்ணா 66,000 கோடி அசுர மக்கள் தனவ படைகள் நம் தானவ படைகள் அனைத்துமே தோன்றி தோன்றி அழிந்து கொண்டே இருக்கிறது. இவை அனைத்துமே நாம் கட்டி காக்க வேண்டும். இப்போது இருப்பவர்களையும் பாதுகாக்க வேண்டும். அதற்கு தகுந்த வழி என்ன வகை? ஆமாங்க, நல்ல வழியா சொல்லுங்க. என்ன வழி? ஆனா 4 வண்டி எரு ஓட்டி ஆகணும். என்ன வழி? என்ன எரு வழி சொன்னீங்களே? வாழ்வதற்கு வழிகாட்டுங்கள் என்று சொல்லுகிறார். தேவர்கள் சொல்லுகின்றார்கள் வாழ வேண்டும் என்று அமுதுண்டு வாழ்கின்றார்கள். ஆனால் எங்கள் அரக்க குலம் மட்டும் தோன்றி தோன்றி அழிந்து கொண்டே இருக்கிறது. வாழை எப்படி வளர்ந்து வளர்ந்து வெட்ட வெட்ட துளுகிறதோ அது போலவே எங்கள் தானவ படைகள் அழிந்து கொண்டே இருக்கிறது. எங்கள் தானவ படைகள் வாழ வேண்டும் என்றால் அண்ணா இப்படி செய்தால் என்ன? இப்படி செய்தா மசாலா தோசை. மசாலா தோசை எப்படி செய்யலாம்? அப்படி செய்தா ரவ தோசை. இப்படி போட்டா ஆப் ஆயில், இப்படி போட்டா புல் பாயில், இப்படி போட்டா கலக்கி தம்பி உடையான். நாங்க தம்பி உடையான். தம்பி உடையானா இருந்தா நமக்கு சட்டி பண்ண குறவு கிடையாது. நம்ம சகோதரி சட்டி பண்ண அண்ணா என்ன நுழைத்தார் தெரியுமா? தம்பி உடையான் வடக்கியான் புஜ பலத்திலே வீரத்திலே விவேகத்திலே சிரிக்காது எரியுதுங்க அப்படியே. காய்ச்சல்
அத காத்து ஓட்டுதே தம்பி உடையோன் படைக்கு அஞ்சா. ஆமாங்க. ஏய், என்னங்க? என்னதான் இருந்தாலும் என் தம்பியை பார்த்தாயா? பார்த்தங்க. நாட்டு மக்கள் அடைந்து சத்து பிழைத்துக் கொண்டிருக்கிறோம். இறப்பினும் தேவர்கள் அறியாமல் இருக்கின்றார்கள். நம்மவரை காப்பாற்ற வேண்டும் என்றால் வழி என்ன அண்ணா என்று கேட்கின்றார். ஆமாங்க. தம்பி, பிணி மூப்பு சாக்காடு என்று சொல்லக்கூடிய மூன்றும் இல்லாமல் வாழுகின்றார்கள் தேவர்கள். ஓஹோ. நாமோ பிணி மூப்பு சாக்காடு அத்தனையும் சேர்ந்து வாழ்கிறோம். ஆமாங்க. சத்து பிழைத்துக் கொண்டிருக்கிறோம். வாழையடி வாழையாக வெட்ட துளித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா வெட்டி கொண்டே இருக்கிறார்கள். நாம் அழியாமல் இருக்க வேண்டும் என்றால் வழிகாட்டுங்கள் அண்ணா என்று என் தம்பி சொல்லுங்க. என்ன செய்யணும் சொல்லுங்க. அதற்கு என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? இப்பொழுதே தேவ உலகத்தில் நெருங்க வேண்டும். அதை விடுங்கள். என்ன தெரியுமா செய்ய வேண்டும்? என்ன? இது பார்த்தாயா 4 திசைகள் இருக்கிறது. இந்த 4 திசையும் சுற்றி திக்கி விஜயம் வர வேண்டும். தேவர்கள் வாழ்கின்றார்களா அல்லது அசுரர்கள் வாழ்க என்று தூற்றுகின்றார்களா என்பதை அறிய வேண்டும். புறப்படு திக்கி விஜயம். தம்பி, புறப்படும் போது நாராயணம் என்ற பாராயணத்தை நாராயணா சொன்னாங்க. காது நரம்பு செவிடாவும் என்னடா அவன் விளக்கமா தான் சொன்னான். என்ன சொன்னா? சாராய் வரும்போதே கண்டுபிடிச்சு வந்துருப்பா. சொல்றாங்க சாராய் லீவு. நாராயணம் என்றால் நமக்கு பகைவனுடைய நாமதேயம். அப்படியா? சொல்லக்கூடியவன் யாராக இருந்தாலும் நீங்க கிளம்பும் போது எவனா நாராயணம் ஆராயணம் பேராயணன்றான். நல்லவன் உள்ள ஒரு கெட்டவன் அடிச்சு